ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் இது இன்னும் நிறைய மேனிபுலேட் பண்ணி இன்னும் நிறைய அதை வச்சு விளையாடலான்ட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து அப்படியே நான் சொன்னதையே ப்ரூவ் பண்ணுற விதமா இதுக்கப்புறமும் நம்ம ஒரு சிஎல் போடுவோம். சிஎல் போட்டு இப்போ மறுபடியும் ஏ ப்ளஸ் பின்னு போடுவோம். ஸோ இப்போ நம்ம அசம்ஷன் கரெக்டாக நமக்கு லாஸ்ட் டைம் வந்ததே தான் மறுபடியும் பிபிபிபிபிபிபின்னு வரணும். கரெக்டா? இன்னொரு வேரியபிள் சும்மா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் சீன்ட்டு. இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 1 2 3 4 5ன்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஒன்று பண்ணுவோம். 1 2 3 4 5 ப்ளஸ் ஏன்னு வைப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா சி ப்ளஸ் ஈக்குவல் டு, உங்களுக்கு தெரியும் சி ப்ளஸ் ஈக்குவல்னா அப் அண்ட் ஆகும், அதில் இருக்கிறது அழியாது. ப்ளஸ் ஈக்குவல் டு பின்னு வைப்போம். ஓகேவா? இப்போ எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் என்ன வரும்ன்ட்டு. நான் சொல்லட்டுமா? பிபிபிபி 2 1 ஹாய் முதல்ல வந்த அதே இது. அதுக்கு அடுத்தது பிபிபிபி தான். இதுதான் வரும். சியை வச்சு நம்ம என்னென்னமோ பண்ணியிருக்கோம் 1 2 3 4 5 எல்லாம் அதெல்லாம் வராது, ஏன்னா நம்ம யூஸே பண்ணல. ஆனால் ரேம்குள்ளே கிரியேட் ஆகியிருக்கும். இதுதான். ஓகே ஸோ குயிக்காக அதை வந்து அவுட்புட் ட்ரேஸும் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்த்துடலாம் நான் சொன்னது உண்மையான்ட்டு. அதுக்கப்புறம் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் சொன்னதை பொய்யாக்கலாம். 1 2 இன்புட் கொடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக வேறு இன்புட் கொடுப்போம். உங்களில் 2 பேர்த்து பேரை கொடுப்போம். கமான் 2 நேம். ஃப்ராங்கோ. நெக்ஸ்ட்டு வேறு நேம் அத்துல்லா. அப்துல் கலாமா? கலாம். ஓகே ஸோ பிபிபிபி 2 1 டெக்னிக்கலி இது 2 1 தான். 2 இருந்த இடத்துல அப்துல் கலாம்ங்கிற நேம் இருக்கு. 1 இருந்த இடத்துல ஃப்ராங்கோங்கிற நேம் இருக்கு. ஸோ அதனால அப்துல் கலாம் ஃப்ராங்கோ ஹாய் வந்துருச்சு. ஸோ பிபிபிபி 2 1 ஹாயே தான் வந்திருக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் 8 பி வந்திருக்கு, தெரியுதா? ஸோ நான் சொன்ன மாதிரியே தான் அவுட்புட் வந்திருக்கு. ஓகே இப்போ வந்து நான் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்ப எனக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக எஃப் ஏன்னு வச்சுக்கலாம் நேமை. ஆர் இன்னும் சிம்பிளாக இருக்குன்னா நம்ம வந்து லெட்ஸே இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிளும் இந்த அட்டு சிம்பிளும் வச்சுக்கலாம். ஓகே அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன வரும்ன்ட்டு. புரியுதா? இதை இப்போ அவுட்புட் ட்ரேஸ் பண்ணலாமா? ஸோ மூணு வேரியபிளுக்கு ரேம், ப்ராசஸர், இதுவும் கன்சோல் லாகும் நம்ம ஃப்ரேம். ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் காம்பனன்ட் ரன் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை அப்படியே பார்த்து வரைஞ்சிடணும். கிளிக் மீ எழுதியிருக்கேன். இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம இந்த இன்புட்டையும் கொடுத்துட்டு நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ண என்ன ஆகும்ன்ட்டு கோடிங்கை வந்தோடனே ஏ ஈக்குவல் டு என்ன இருக்கும் சொல்லுங்கள்? எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கா? பி ஈக்குவல் டு அட்டு, அதுவும் இருக்கா? இப்போது நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு 1 2 3 4 5 ப்ளஸ் ஏ. அப்போ சிக்குள்ளே என்ன இருக்கும்? 1 2 3 4 5 ப்ளஸ் ஏக்குள்ளே என்ன இருக்குது? எக்ஸ்க்ளமேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு சி ப்ளஸ் ஈக்குவல் டு பி. அப்போது சி ப்ளஸ் ஈக்குவல் டுனா மட்டும் என்னென்னா சிக்குள்ளே இருக்கிறது அழியாது, நம்ம எப்பயுமே இப்படி அடிச்சு விட்டு தான் எழுதுவோம். அதுக்கு பதிலாக அப்படியே இது வந்து பின்னாடி வந்து ஜாயின் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதை ஆக்சுவலி அப்படியே அடிச்சு விட்டுட்டு அப்படியே என்ன இருக்குது 1 2 3 4 5 எக்ஸ்க்ளமேஷன் கூட அப்படியே பின்னாடி இருக்கிற பீல என்ன இருக்குது? அட்டு. புரிஞ்சு அது எப்படி ஒர்க் ஆகும்னு? ப்ளஸ் ஈக்குவல் டுங்கிறது அப்படியே இது கூட வந்து இது பின்னாடி இருக்கிறது ஆட் ஆகி ஒன்றா வந்துடும். ஈக்குவல் டுனா இருக்கிறத அடிச்சு விட்டு மறுபடியும் இப்போ ஏ ஈக்குவல் டு பிபினா ஏல இருக்கிறத அடிச்சு விட்டு பிபிபின்னு போடுவீங்க, அது நடக்காது. இதுக்கு அதை அடிச்சு விட்டு வந்துக்கணும், அப்போ தான் குழப்பாது. இப்போ நம்ம ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஹாய் பண்ணோம். அப்போ ஏல ஆல்ரெடி என்ன இருக்குது? எக்ஸ்க்ளமேஷன் இருக்குது, அது கூட ஹாய் ஆட் பண்ணும். ஸோ ஏக்குள்ள ஆல்ரெடி இருந்தது 1 ஏ ப்ளஸ் ஹாய். ஓகே இப்போ இதுவும் முடிச்சாச்சு. இப்போ பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. இப்போ பிக்குள்ளே என்ன இருக்குது? அட்டு, அது கூட என்ன ஆட் ஆகுது? எக்ஸ்க்ளமேஷன் ஹாய். ஓகேவா? அதை பிக்குள்ளே கொண்டு வச்சிடணும். அப்போ இதை அடிச்சு விட்டு பிக்குள்ளே என்ன வைப்போம்? அட்டு எக்ஸ்க்ளமேஷனு ஹாய்.
இதையும் முடிச்சாச்சு. இப்போ ஏ ஈக்குவல் டு என்னென்ன பிபி பிபி. அப்போது ஏக்குள்ளே இருக்கிறத அடிச்சு விட்டு இதுக்குள்ளே இருக்கிறது பிபி பிபி. இவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது சிஎல் ஏ ப்ளஸ் பி. ஏக்குள்ள என்ன இருக்கு பிபி பிபி. பிக்குள்ள என்ன இருக்கு அட் எக்ஸ்க்ளமேஷன் ஹை. கரெக்டாக வந்துருச்சா? பிபி பிபி அட் எக்ஸ்க்ளமேஷன் ஹை. இப்போ இதையும் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு பி ஈக்குவல் டு பிபி பிபி. ஆக்சுவலி அது கடைசியாக அந்த லைன் காணாமல் போயிடுச்சு. எனிவே அதுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குன்னு தெரியும். இங்கே வந்து ஒரு சிஎல் மறுபடியும் ஏ ப்ளஸ் பி இருக்கும். கரெக்டாக? இதோட தான் ப்ரோக்ராம் முடிஞ்சுது. அதை நம்ம கீழே எழுதியிருந்தோம். ஸோ வீடியோவில் பார்க்குறவங்க முன்னாடி போய் பாருங்கள். இதை வந்து ப்ரோக்ராமாகவே நாங்கள் டைப் பண்ணி வச்சுருப்போம். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது பி ஈக்குவல் டு பிபி பிபிங்கிறனால இதையும் அடிச்சுட்டு இதுக்குள்ளேயும் பிபி பிபின்னு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி. இப்போ ஏக்குள்ள என்ன இருக்குது பிபி பிபி. பிக்குள்ள என்ன இருக்குது பிபி பிபி. இப்போ அதை சிஎல் பண்ணும். ஸோ பிபி 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 புரிஞ்சது. இதுதான் அவுட்புட்டாக வந்துச்சு. புரிஞ்சா? இவ்வளோ தான். வேரியபிள்ஸ் ஈஸியாக இருக்கா? எதையுமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான். ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும்.